வணக்கம். இன்னைக்கு வீடியோ எதை பத்தினா, தலைவா தப்புக்கு மேல தப்பு பண்றிய தலைவா. தப்பு பண்ற. நீ பண்ற தப்பால கட்சி காரி மூஞ்சி அசிங்கமா திட்டி செருப்ப கட்டி அடிச்சு கட்சி கீழ்ச்சி தொங்க விடுறாங்க தலைவா. நீ பண்ற தப்பு தான் காரணம். எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். இந்த ஜெயம் ரவி சொல்லுவார்ல, சந்தோஷ் எல்லா தப்பும் நீங்க தான் பண்ணி, அந்த மாதிரி எல்லா தப்பும் நீ தான் தலைவா பண்ணினுங்கிற. நீ பர்சனலா பண்ற அந்த தப்ப சொல்ல, நீ 1000 தப்பு பண்ணிருக்கிற. உன் ஒய்ஃபு கூட துரோகம் பண்ணதா சொல்றாங்க. அது கூட பெரிய தப்பு இல்லை. ஆனால் கட்சியில் கண்ட நாயை, அதுவும் எச்சையை பொறுக்கி தூண்டுற பிச்சைக்கார நாயெல்லாம், அதாவது மாமனார் இதில் பொறுக்கி தூண்டுற நாயெல்லாம் பேச வருதுனால கட்சி காரி மூஞ்சி செருப்படி வாங்கி சின்னாபினமாகுதுன்னு வெளியே பேசுகிறானுங்க. நான் பேச மாட்டேன் இல்லையா, எனக்கு நாகரிகம் இருக்குது. எனக்கு மேலே இந்த கட்சி மேலேயே அளவு கடந்த இது இருக்குது, பாசம் இருக்குது தலைவா. காரி துப்புறான தலைவா, செருப்பால் அடிக்கிறானுங்க, அசிங்கமா திட்டுறானுங்க. கட்சியை கன்றாவி கருமை இவ்வளோ கேவலமா கேள்வி வாங்கி அவமானப்பட்டு அசிங்கப்படுற கட்சியை என் வாழ்க்கையில் நான் பார்க்கல தலைவா. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். நீ பண்ண தப்பு. அந்த நாயை பேச உள்ளனா இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்குமா அப்படின்னு வெளியே கேட்குறானுங்க. நான் கேட்கல. எந்த நாய்னா இந்த ஐயோ இவர் எங்கள் அண்ணன். நான் எச்ச பொறிக்கு நாய் சொன்னேன். இது அவரு கிடையாது, இவர் மனுஷன், இவர் தங்கமான மனுஷன். இது நன்றி கெட்ட நன்றி உள்ள மனுஷன். என்ன அழகு அந்த வாய் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன வாய், தங்கமான வாய், உன்னை வாழ வைக்க போகிற வாய், உன் கட்சியை வளர்க்க போகிற வாய். இந்த வாய் கருமும் சூப்பர். கருமும் சொல்லி பழகிச்சு தலைவா. உன் கட்சியை பார்த்து என்ன இதெல்லாம் தேவையா? இதுக்கு நீயே பேசியிருக்கலாம். நீ பேசினா சூப்பராக இருக்கும். இவர் பேசி அதை விட சூப்பராக இருக்குது. நீ கட்சி வளர்க்குற லட்சணம், உன் பேச்சாளர் பேச்சு எவ்வளோ அருமையாக இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்க. என்ன பேசியிருக்கான்னு தெரியுமா மனுஷன்? சூப்பரா. ஒரு முட்டாள் முதலமைச்சரா அண்ணன் திருமான முதலமைச்சரை பார்த்தவன டக்குன்னு பயப்படுறாரு. அண்ணன் தலைவர் திருமா பயப்படுறாராம். ஒரு பிரபலமான ஒரு தலைவரா ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பாத்துக்கிட்டாங்க. நடிகர் ரஜினி பயப்படுறாராம். நான் ஒன்று கேட்குறேன். இந்த எங்கள் மாமா சீமான் தெரியுமா, ஒன்று சொல்லியிருப்பான் ஆளு. ஐயா விஜயகாந்தை பார்த்து நல்ல கண்ணு ஐயா கால் கட்ட வரல் மயிருக்கு சாமாவாரா அப்படின்னு கேட்டான் என் மாமா சீமான். நான் இப்போ கேட்குறேன், முதலமைச்சர் நடிகர் ரஜினிகாந்த், தலைவர் தோல் திருமா, அவரோட கால் கட்ட வரல் மயிர் இல்லை, கொத்து மயிர். அது மயிர்லாம் இல்லை, அவங்க துப்புற எச்சிக்கு சமமாவானாவன் அப்படின்னு வெளியே கேட்குறானுங்க. சமமாவார் இல்லை அப்படிலாம் பேசாதீங்கப்பா, தப்பாயிடும், அப்படி நாகரிகம் இல்லாமல் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் வாங்கிட்டேன். அவங்க துப்புற எச்சிக்கு கூட சமம் இல்லாத நாய் அவங்கள பற்றி பேசுன்னு வெளில ஒருத்தன் சண்டை போட்டான். அவன்கிட்ட நான் சண்டை போட்டு வந்துட்டேன், அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு. தலைவர் திருமாவுக்கு பயமா? வரண்டி. சரி, இந்த நாய் இல்லை, சாரி, இந்த வாய் என்ன பேசியிருக்கு? இது ஒரு போராட்டம் தலைவா. தலைவனே வராத ஒரு கட்சி போராட்டம். ஆமாம் தலைவா, என்ன பண்ணுவ நீ? போராட்டத்துக்கு கூட வராமல் என்ன பண்ணுவ? இது பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான போராட்டம், எஸ்ஓபிக்கு எதிரான போராட்டம், இந்த ட்ரக்குக்கு அதுக்கெல்லாம் எதிரான போராட்டம். இதுக்கு கூட வரலன்னா அதை விட முக்கியமான வேலை இருக்கா? ஏதாவது ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிற வேலை இருக்கா? இது யாராவது வாந்தி எடுத்து உடம்பு சரியில்லாமல் யாராவது இருக்காங்களா? அவங்கள ஏதாவது ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறீங்களா? அந்த மாதிரி எமர்ஜென்சி தானே ஒரு மனுஷன். ஏன்னா முழு நேரம் அரசியல்வாதி நீங்கள். இப்போ இந்த மாதிரியான போராட்டத்துக்கு கூட வரேன்னா வேறு என்ன கருமத்துக்கு வருவீங்கன்னு வெளியே கேட்குறாங்க. ஏன்னா நான் கருமன்னா உங்ககிட்ட பேச மாட்டேன். உங்ககிட்ட எப்பவுமே நாகரிகமாக பேசினவன். இவன் ஒருத்தன் பேசியிருக்கான்ல, அதாவது தலைவர் திருமாவுக்கு பயமா, நடிகர் ரஜினிகாந்துக்கு பயமா, அதாவது முட்டாள் முதலமைச்சர்னு இவன் பேசியிருக்கிறான். அதனால இந்த போராட்டத்துக்கு கூட வராமல் என்ன கருமத்துக்கு நீ வெளியே வருவீங்கன்னு வெளியே கேட்குறான். அந்த கருமத்தை நான் கருமமாக சொல்லாமல் நாகரிகமாக உங்ககிட்ட சொல்கிறேன். ஏன்னா என்ன பேசுகிறோன்னா அதான் நம்ம பேச முடியும், சரி அவங்க பேச முடியும். அவங்க பேசுனதை வாங்கி நான் உங்கள் மூஞ்சிலேயே சொல்லுவேன்ல. பேசக்கூடாது இல்லை தலைவா, நாகரிகமாக பேசணும்ல. தன்னால் நீங்கள் நாகரிகமாக பேசுனீங்க, நாகரிகமாக எல்லாம் பேசுனாங்க, அது நான் எடுத்து நாகரிகமாக சொன்னேன். நாகரிகம் இல்லாமல் ஒரு நாய் பேசுகிறப்ப நாம மட்டும் இதுக்கு நாகரிகமாக பேசணும்னு வெளியே கேட்குறாங்க. அந்த நாயை செருப்பால் அடித்து நீ தோர்த்தனா எல்லாம் நாகரிகமாகிடும். நீ தோர்த்தலைன்னா செருப்படி வாங்கி அந்த நாய் ஓடும். எந்த நாய்? என் வீட்டு தெருவில் ஒரு தெரு நாய் சுற்றினுக்குது, அந்த நாய் சொன்னேன். இந்த நாய், இந்த வாய் உள்ள பெரிய மனுஷனை என்ன பேசுறான்னு சொல்ல போகிறேன்.
அந்த போராட்டத்தில் அவர் பேசின பேச்சுகள். இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு, சமூக நீதி அடிப்படையில் சமூக நீதி அடப்பெடுப்ப என்ன தலைவா, அடப்பெடுப்பு என்னென்னமோ பேசுகிறான். நீ என்ன பண்ணு, அந்த அடப்பெடுக்கிற மிஷின் எடுத்து அவன் வாயில் விட்டு அடப்பெடுன்னு வெளியே விமர்சனம் பண்ணுறாங்க. நான் இல்லை, அடிப்படையில் சொல்ல தெரியாத தற்குறி, தமிழ் கூட பேச தெரியாத தற்குறியெல்லாம் கட்சியில் வச்சு என்ன காட்ட போகிற நீ அப்படின்னு வெளியே காட்டமாக கேட்குறாங்க. விமர்சனங்கள் தலைவா, விமர்சனங்கள், நாகரிகமான விமர்சனங்கள். இனி நாகரிகம் நிறையா இருக்கும். ஏன்னா இவன் பேசுனபடி தலைவர் திருமாவுக்கு பயமா இருக்கு, இன்னும் இருக்கு, நிறைய இருக்கு. நம்மளை பார்த்து மாநாடுல கொள்கையற்ற கட்சி கொள்கை ஏத்துறாங்க. நல்லா ஏத்துறது விடுறது, இது பின்ன அப்படிதான். அது கொள்கையற்ற சொல்ல தெரியாத ஒரு கரும் பேசக்கூட தெரியல இது முண்டத்துக்கு, இதை கூட்டு மேடையில் ஏற்றி கண்ணாபின்னு பேச விட்டுருக்கீங்க அப்படின்னு வெளியே விமர்சனம் பண்ணுறாங்க. நான் அதை வன்மையாக கண்டிக்கிறேன். நாகரிகமாக பேசுங்க. ஏன்னா நாகரிகமான தலைவர், குடும்பத்தை பார்த்துக்கிற தலைவர், அதாவது பொது நிகழ்ச்சியில் குடும்பத்தை கூட்டு போய் குடும்பமாக வாழ்வது எப்படின்னு சொல்லி கொடுக்குற தலைவர், அவர்கிட்ட நாகரிகமாக பேசுங்கன்னு சண்டை போட்டேன். கொள்கை ஏற்றுறாங்களா? ஏற்றுறது இது பண்ணுறது என்ன இது? கொள்கையற்ற தெரியாது, கொள்கையும் தெரியாது, அதை பேசவும் தெரியாது, ஒரு கருமும் தெரியாது. ஆனால் இஷ்டத்துக்கு வாயை வைக்க தெரியும். அதாவது வாயை வைக்கனா வார்த்தையை வைக்க, அதை சொல்ல வந்தேன். ஐயோ தப்பாக எடுத்துக்க தலைவா, நான் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், உன் மேலே ரொம்ப மரியாதை இருக்குது. ஆனால் மரியாதை தெரியாத சில முன்னங்களை, சில நாய்களை, சில தற்கூரிய, சில எச்ச போரிக்கு பைத்தியத்தெல்லாம் நீ மேடையில் பேச விடுறதுனால உங்கள் மரியாதை கொஞ்சம் மேலே ஏறுது. தப்பு எங்கள் மேலே இல்லை, சில நாய்களை பேச விட்டதுனால வந்த விளைவு. அந்த போராட்டம் எதுக்கு? பாலியல் வன்கொடுமை அதிகமாகிடுச்சு, இந்த மாதிரி ட்ரக்ஸ் அதிகமாகிடுச்சு, ஓகே போராட்டம் பண்ணுங்க, மாறணும். அதை எடுத்து உங்கள் அரசியலை பேசுங்க, அதை பேசி ஓட்டு வாங்கி ஜெயிங்க, அப்புறம் இந்த நாட்டை மாற்றுங்க. அது அரசியல் பண்ணுற அழகு. அதை விட்டுட்டு என்ன நான் பேசி வச்சுக்கிறான் தெரியுமா? நீ பார் தலைவா, பார்க்க மாட்டேன், உனக்கு டைம் இல்லை. ஏன்னா பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான ஒரு போராட்டத்துக்கு, ட்ரக்ஸுக்கு எதிரான போராட்டத்துக்கு கூட வர அளவுக்கு உனக்கு டைம் இல்லை. அவ்வளோ பிஸி. நீ என்ன பிஸி? படமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்ன நீ என்ன பண்ணுவ உட்காந்து? நல்லா இல்லை, நிறைய கற்பனைகள் வருது. முப்பொழுதும் உன் கற்பனைகள். நான் சேலஞ்ச் விடுறேன் உங்களை பார்த்து. இன்னைக்கு திரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, திரு உதயநிதி அவர்களே, உங்களுடைய தொலைக்காட்சி சேனலுக்கே கூப்பிடுங்க, இல்ல சன் டிவிக்கே கூப்பிடுங்க. நான் வரேன். இவர் வரார். ஏன்னா இவங்க தலைவர் கீஸ்டார்ல, இவன் தலைவர் எல்லாத்துக்கும் டிபேட்டில் கலந்து ஆடி லெஃப்ட் ரைட்டு வாங்கி எல்லாரும் திருப்பி போட்டு மிரட்டிட்டு போயிட்டார்ல. அதை யார் பேசி பூமி எதிர்த்து பிடுங்கிறதுலாம் தெரியுதோ அவர் தான் இவங்க தலைவர். அந்த மாதிரி பிடுங்குற அளவுக்கு பேசிட்டார்ல. இப்போ இவர் வரார், நான் வரேன். அதாவது நானும் தலைவனும் மோதுவோமா? என்ன கீசுறாரா இல்லை பொழந்துறாரா? பேசி பார்க்கலாமா? கொள்கை பேசலாமா? சாதி ஒழிப்பு பேசலாமா? அம்பேத்கர் பேசலாமா? பெரியார் பேசலாமா? சமத்துவம் பேசலாமா? சமூக நீதி பேசலாமா? உன் தலைவர் நானும் உட்காரேன். அதாவது உங்கள் சேனலுக்கே வரேன், உங்கள் வீட்டுக்கே வரேன், உங்கள் கட்சி ஆஃபீஸுக்கே வரேன். அப்படி நான் பேசினா நல்லா இருக்குமா? அவர் எவ்வளோ பெரிய தலைவர், அவர் நான் கூப்பிடலாமா? ஒரு நாகரிகம் இருக்கா? அந்த பெரிய மனுஷன் ஒரு பெரிய கட்சி வச்சுருக்காரு, அவருக்கான மரியாதை நான் கொடுக்கணும். ஏன்னா அவரை கூப்பிட்ற அளவுக்கு நான் இன்னும் பெரிய ஆள் இல்லை, அந்த அளவுக்கு இல்லை. அந்த அறிவு எனக்கு இருக்குது, உனக்கு இருக்குதா? நீனா பெரிய புடிங்கி கீஸ்டியா? நீ நான் கூப்பிட்டா வரணுமா? நான் கூப்பிட்றேன், நீ வாடா பேட்டி என்கிட்ட, நீ வா, உன் கட்சியில் இருக்கிற எல்லாரும் வா, உன் தலைவர். அப்படி நான் கூப்பிடக்கூடாதுல்ல, அது தப்பு இல்லை. நான் உங்களை கூப்பிடக்கூடாதுன்ற அறிவு எனக்கு இருக்குதுல்ல, அந்த அறிவு உனக்கே இல்லை அப்படின்னு வெளியே கேட்குறானுங்க. நான் அப்படி கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இது இவரும் வர இவர் பெரிய பூச்சி, இவர் ஐயோன்னு சி நீ வந்தால் கூட்டமே வரல, இருக்கிறது ஒரு 50 பேர் கூட வரல. ஏதோ உன் தலைவர் வந்தால் கூட்டம் கொடுத்து நியாயம். இன்னும் கட்சியில் ஒரு நாய் மதிக்கலை, அங்கே கூட்டத்தை பாருங்கள், ஒரு சந்தில் போய் 40 பேர் நிற்கிறான், அவ்வளோதான். நீ வரன்னு தெரிஞ்சு ஒரு ஆள் கூட இவர் கூட்டம் ஒன்று வந்துடுவாங்க. அப்படி தலைவர் இந்த போராட்டத்துக்கு வரல, 41 பேர் இறந்தப்போ வீட்டுக்கு ஓட்டாரு. இது வரைக்கும் ஒரு ப்ரெஸ் மீட்டை பார்த்து வணக்கம் வந்தாலும் நமஸ்தே நமஸ்கார் சொல்லலை. இவர் வர நீ சி அப்போ நீ வந்தால் நானே வரமாட்டேன். கருமா இல்லை கடுப்பாமா தலைவர் தப்பாக எடுத்துக்க தலைவர். உன் மேலே ரொம்ப பெரிய மரியாதை இருக்குது. உன் படம்னா நான் ஓடி பார்ப்பேன். தனிப்பட்ட ரீதியாக உன் மேலே ரொம்ப பெரிய மரியாதை இருக்குது. உன் தனிப்பட்ட விஷயத்த கூட நம்ம அந்த அளவுக்குலாம் ஒன்றும் போகல, எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஆனால்
இந்த மாதிரி ஆள் பேசுகிறப்ப ஒரு முதலமைச்சரை முட்டாள்னு சொல்கிறதும், தலைவர் திருமாவை பயப்படுறார் சொல்கிறதும், உன்னோட சீனியர் நடிகர் நீ காலில் வந்து கும்பிட்டு நீ படம் நடித்த ஆள் நடிகர் ரஜினிகாந்த், அவரை வந்து மிரட்டுறாங்க, அவர் பயந்துட்டாரு, அவருக்கு வந்து இது இல்லை அது இல்லைன்னு சொல்கிறதும் சரியா? அப்படி உன் கட்சிக்காரன் பேசுனா என்ன மாதிரி சாதாரண ஆள் எப்படி பேசுவான் அப்படின்னு வெளியே கேட்குறான். நான் கேட்கல, எனக்கு உன் மேலே பாசம் அதிகம், ஐ லவ் யூ, அது ஊருக்கே தெரியும். ஐ செருப்பு யூ, உனக்கு லவ்லாம் கிடையாது. என்ன சொல்றது, என் தலைவன் மட்டும் தான் லவ். நான் இந்த சேலஞ்சுக்கு ரெடி. இது தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஆதவர்ஜுனோ உதயநிதியும் நாம களத்துக்கு நான் பேசி கொடுக்க ரெடி. அப்படி ரெடி இல்லைன்னா தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து கொள்கை தெரியாத ஒரு கட்சின்னு சொல்லாதீங்க. இன்னையோட பயந்துட்டு வீட்டை விட்டு வெளியே வராதீங்க. தலைவா பாத்தியா தலைவா, அப்படியே பேசுகிற பேச்சில் உனக்கு ஒரு குத்து. என்னடா நன்றி கெட்ட உலகம், சொந்த தலைவரை குத்தலாமா? வீட்டை விட்டு வெளியே வராதிங்களா? நீங்கள் இது வரைக்கும் வந்ததே இல்லைல்ல, அதை குத்துறாப்பில் நீங்கள் வரமாட்டீங்க, நீங்கள் சொகுசாக வீட்டில் இருப்பீங்க, உங்களுக்காக நான் போராடணுமா? நான் வெயில் நின்று கத்தணுமா? அதான் அவங்கள திட்டுற மாதிரி உங்களோட திட்டு. என்ன கட்சிக்கார வச்சுக்கிற, வீட்டை விட்டு வெளில வராதிங்களா? அவங்க தான் மாநாடு போடுறாங்க, ப்ரெஸ் மீட்டை பார்க்குறாங்க, வெளியே தான் சுற்றின்னு இருக்கிறாங்க. இந்த பேச்சிலே அவன் சொல்லியிருப்பான் டூராக சுற்றுறாங்கண்ணா. அந்த மாதிரி டூராக சுற்றுறவங்கள போய் வீட்டுக்குள்ளே இருக்கு. உன்னைத்தான் தலைவா, உன்னைத்தான் மறைமோ குத்துறான் மனுஷன், உனக்கு ஆப்பு வைக்க ரெடியாக இருக்கிறான். தலைவா புரிஞ்சிக்கோ, எஸ்கேப் ஆயிடு, இவனை நம்பிலாம் இறங்காத, கஷ்டப்படுவ, சொன்னா கேளு. கேட்க மாட்டேன். யார் சொன்னா கேட்பியோ அவங்க சொன்னாதான் நீ கேட்ப, அதே எனக்கு தெரியும். சரி, வீட்டை விட்டு வெளில வரக்கூடாதான், உங்கள் கட்சியை பார்த்து கொள்கையற்ற கட்சின்னு சொல்லக்கூடாதான். இதுக்கு அப்படி கேட்குறதுக்கு பதிலாக காலில் வந்துடலாம். காலில் வந்து என் கட்சியை கொள்கையற்ற கட்சின்னு சொல்லாதீங்க அழுவுங்க வேணா. அதாவது போட்டியே நடக்காது, அவங்க வரவே மாட்டாங்க, இது ஊருக்கே தெரியும். தெரிஞ்சு வரலன்னா நீங்கள் கொள்கையற்ற கட்சின்னு சொல்லாதீங்க. கொள்கையற்ற கட்சின்னு சொன்னால் கொள்கையை சொல்லணும். இது எது என் கொள்கை அதான் சொல்லணும், மக்கள்கிட்ட சொல்லணும். என்ன போட்டி கூட்டுங்கிற ஆள் விட்டா பாக்ஸில் இருந்தால் பாக்ஸ் எங்கள் மாமா மாரி சண்டைக்கு வாங்க கூப்பிடாம பொழுது. கொள்கையற்ற கட்சினா கொள்கையை சொல்லணும். சிஎம் டெபுட்டி சிஎம் நீ போட்டிக்கு வா, வரலன்னா வீட்டுக்குள்ளே வரும், எங்களை சொல்லாத. இதுக்கு உக்காந்து அழுவலாம், காலில் ஊந்து பெறலாம், எங்களை திட்டாதீங்கன்னு. கேவலமாக இருக்குது தலைவா நீ பேசு தலைவா, இவனெல்லாம் பேச விடாது தலைவா, அசிங்கமாக இருக்குது. என்னால் வெளியே டிஃபெண்ட் பண்ண முடியல. மாணவரே கேட்குறானுங்க, பச்சையாக கேட்குறானுங்க, செருப்பை காட்டி அடிக்கிறானுங்க. என்னத்துக்கு நீ விஜய் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு பதில் பேச முடியல என்னால். நீ வா தலைவா, நீ வந்தால் தான் எல்லாம் சரியாக இருக்கும். வீட்டுக்குள்ளே உன்னை குத்துறான் தலைவா, உன்னை குத்துறப்ப எனக்கும் வந்து தேங்க்ஸ்ன்னு சொல்ல, நல்லா பேசுகிற நல்லாவே பேசலை அப்படின்னு. அவர் என்ன வேணா என்ன பார்த்து கேட்கட்டும், நான் என்ன வேணா கேட்கிறேன், தைரியம் இருந்தா பதில் சொல்லட்டும். ஒருவேளை நான் தோத்துட்டு அரசியல் விட்டே போயிடுறேன். இவன் அரசியல் விட்டு போயிடுறான். என்ன தலைவா இது, இவன் எப்போ அரசியல் இருந்தால் அரசியல் விட்டு போகிறதுக்கு? அப்படி தோத்துனா அதாவது உங்கள் கட்சியில் உனக்கு எனக்கு போட்டி தலைவா, நான் தோத்துறேன், நான் அரசியல் விட்டு போயிட்டா, நான் போயிட்டு அரசியல் விட்டு அப்படிதான் இருக்குது. யாரா நீ எப்படா அரசியல் இருந்த என்ன கேட்குறல்ல, அதை பார்த்தா யார் இவன் எதுக்கு அரசியல் விட்டு போகணும்? நீலாம் அரசியல் நீ அரசியல் எப்போ இருந்த? நீ அரசியல் விட்டு போயிட்டா யாருக்கு நம்ம நஷ்டம்? எனக்கு தான். வீடியோ போட கண்டென்ட் இல்லாமல் தவிச்சிட்டு இருந்தேன். என்னடா இது, எதை போடுறது எதை பேசுறது எல்லாம் பர்சனலாக இருக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது, இந்த பிறகு இது அந்த மாதிரி எதோ கேள்வி போடுறானுங்க. அதெல்லாம் பேசக்கூடாது, நாகரிகமாக இருக்கணும். அரசியல் பேசணும்னு நினச்சேன், நடக்காத போட்டிக்கு தோத்தா ஒரு அரசியல் விட்டு போயிடுறான். என்ன நினச்சினுக்கிறான் தலைவன் மனசில்? இவன் சிஎம் வந்து அவங்க பையன் நினைப்போமா, எந்த சேனல் வேணாமா, ஐயோ அசிங்கமா கேவலமா பச்சையாக திட்டணும் போல வெளியே இருக்கிறவனுக்கு தோணுது. அப்படி தோணாதீங்க, காரி மூஞ்சில் துப்பிடாதீங்க. நீலாம் அரசியல் விட்டு போனான்னு இருந்தா வெளில போடா செருப்பால் அடிப்பேன் சொல்லாதீங்க. அந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. நான் சொல்லிட்டேன், நாகரிகமாக இருங்க, நாகரிகமாக பேசுங்க. நாகரிகமான அரசியல் எப்படி பண்ணுறதுன்னு என் தலைவன் அவர் நாகரிகமாக தான் இருக்கிறார். உண்மை என்ன சொன்னாலும் சொல்லலாம். நான் ஒரு சில விஷயத்தை பதிவு பண்ணுறேன். தலைவர் விஜய் நாகரிகமாக இருக்கிறார், அவர்கிட்ட நான் தப்பாக பேசினா அது தப்பு. ஆனால் சில நாய்ங்க நாகரிகம் இல்லாமல் பேசுறதுனால நம்மளும் நாகரிகம் இல்லாமல் பேசுறது எடுத்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. எடுத்து தான் சொல்கிறேன், நான் பேசலை. செருப்பு எடுத்து அடிச்சிடாதீங்க, அந்த நாயை விட்டுருங்க, தப்பு. டீசெண்டாக இருங்க. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று தான். நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி எஸ்எஸ்டி ஸ்டாலின் சார் டாக்ஸ். எஸ்எஸ்டி ஓகே, ஏதோ ஒரு எக்ஸ்பிளனேஷன். எஸ்டிடினா என்ன தெரியுமா? செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். ஏதோ ஒரு கட்சி தலைவருக்கு அது இருக்கிறதா எல்லா சேனலும் பேட்டி கொடுத்துருக்குறாங்க. ஒரு கட்சி தலைவர்
உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு கட்சி தலைவர் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, ஒரு நடிகர் எந்த நாட்டிலையோ. அவருக்கு வந்து எஸ்டிடி இருக்கான், செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் இருக்கான். அவரோட உறுப்புல வந்து இது தோலெல்லாம் அறுத்து இது பண்ணிட்டாங்களா, அவருக்கு அந்த நோய்க்கு தான் இந்த நோய்க்கு தான் அப்படின்னு போகிற வரவங்களாம் பேட்டி கொடுத்துருக்குறான். அதை போய் பாருங்கள் ஃபஸ்ட்டு. புதுசாக ஒரு வார்த்தை ஸ்டாலின் டாக்ஸி டேய் எஸ்டிடி இருக்குதுன்றானுங்க யாருக்கோ, போய் பாருங்கள், அதை கண்டுபிடிங்க. மானம் போது நான் சொல்கிறது இல்லை, புதுசாக வார்த்தை எஸ்டிடி. உங்கள் தலைவர் நல்லவர் நாகரிகமானவர் யாருக்கோ இருக்கான், எல்லாரும் பேட்டி கொடுத்துனுக்குறாங்க. மக்களே நான் சொல்லலை ஐயா, நான் எதுவுமே சொல்லலை. நீங்கள் போய் பாருங்கள், சோஷியல் மீடியாவில் பாருங்கள், யூடியூப்பில் பாருங்கள், பெரிய பெரிய ஜேர்னலிஸ்ட்லாம் தெளிவாக சொல்லினுக்கிறாங்க. பார்த்துட்டு அது இருந்துச்சா இல்லையான்னு விளக்கம் கொடுங்க. யாரோ விளக்கம் கொடுத்து எங்களுக்கு புரிய வைங்க. நான் மனித புனிதர்னு நினச்சினுக்கிறேன் ஒருத்தவரை. நாளடைவில் எஸ்டிடி இது என்னென்னமோ வருது வாயில். வேணாம் இதெல்லாம் பேசாத, ஒரு மாதிரி இது. நான் அதில்குள்ளே போக விரும்பலை. என் தலைவர் எப்பவுமே எனக்கு நல்லவர், என் தலைவருக்காகத்தான் நான். என் ஓட்டு எஸ்டிஆருக்கு தான். சிவகங்கை நாங்குநேரி எதுக்காக அருவாயை எடுத்துட்டு இந்த சினிமா படத்தில் வர மாதிரி எங்கெங்கெல்லாம் மக்கள் விளிம்பு நிலை இருக்க மக்கள் இருக்கிற போய் வெட்டுறது, கொள்றது, அது ரீல்ஸ் போடுறது. சூப்பர், உண்மையாக நல்ல பாயிண்ட்டு, நல்ல விஷயம். இந்த மாதிரி விஷயத்த போராட்டமாக எடுத்து பேசுறது நான் ஆதரிக்கிறேன். இந்த மாதிரியான போராட்டத்தில் நீங்களும் கலந்துருக்கலாம். மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கும். சாதி பார்க்கக்கூடாது, சாதி ரொம்ப தப்பு, இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. இன்னமும் மக்களுக்கு சாதி குடும்பம் நடக்குது, இங்கே சாதி ஒன்றும் தலை விரிச்சு ஆடுது, குடும்பங்களில் சொல்லப்படுது, சமுதாயத்தில் சொல்லப்படுது, கிராமங்களில் அது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் வந்திருந்தீங்கன்னா இன்னும் பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் உங்கள் கட்சிக்காரங்க இந்த விஷயத்த பண்ணுறாங்க, பாராட்டுறேன். இவ்வளோ விஷயத்துலையும் இந்த விஷயத்த பாராட்டி ஆகணும். பாராட்டுறேன் தலைவா. அதாவது நாங்குநேரியில் விளிம்பு நிலை மக்கள் இல்லை, அதை மட்டும் கொஞ்சம் திருத்திக்க சொல்லுங்கள். ஒடுக்கப்பட்ட மக்கள், அதாவது சாதி ரீதியான தாக்குதல், ஆணவ படுகொலை, சாதி வெறி பிடிச்சி இந்த மாதிரி தாக்குதல் பண்ணுறாங்க, மண்டையில் சாதி வெறி ஊறி போயிருக்குது, இப்படி பேச சொல்லுங்கள். விளிம்பு நிலை மக்கள் வேண்டாம், நேரடியாக சொல்லுங்கள். ஒடுக்கப்பட்ட மக்களை தாக்குறாங்கன்னு சொல்லுங்கள். இந்த விஷயத்தில் மனப்பூர்வமாக நான் ஆதரிக்கிறேன். நான் அதாவது இந்த விஷயத்தில் எந்த தப்பாகவும் பேச விரும்பலை. அப்போ இந்த மாதிரி நடக்குது, ரீல்ஸ் போடுறாங்க, வெட்டுறாங்க, கொல்றாங்க, நடக்குதுல, அதுக்கு காரணம் என்ன? காரணம் கரெக்டாக சொல்லணும். இல்லை தலைவா, காரணம் கரெக்டாக சொல்லணும்னா காரணம் என்ன தெரியுமா? இதோட அடிப்படை பிரச்சனை என்ன? இதோட அடிப்படை பிரச்சனை ஒன்று தான், கஞ்சா ட்ரக்ஸு. இதோட அடிப்படை பிரச்சனை ஒன்று தான், கஞ்சா ட்ரக்ஸு. கஞ்சா ட்ரக்ஸா? விளிம்பு நிலை மக்கள்னு சொல்லும் போதே நான் யோசித்தேன், இவன் ஏதோ சொல்ல போகிறான்னு. சாதி வெறிக்கும் கஞ்சாவுக்கும் ட்ரக்ஸுக்கு என்ன சம்மந்தம்? சாதி வெறி மண்டையில் ஊறி போயிருக்குது. சாதி வெறி பிடிச்சவன் கஞ்சா ட்ரக்ஸ் போட்டு அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் அவன் சொந்தக்காரனை வெட்டுறான். கஞ்சா ட்ரக்ஸ் போட்டு அவனே வெட்டுறான். நேராக ஒடுக்கப்பட்ட சமூகம் இருக்கிற ஊருக்கு போகிறான், அங்கே யாரை பார்த்தாலும் வெட்டுறான். அப்போ சாதி வெறி பிடிச்சிருக்குது. வீட்டில் சொல்லித்தராங்க, காலங்காலமாக சொல்லி வளர்க்குறாங்க. அந்த கருமத்தை தூக்கி ஒழிச்சு போடுங்க. இப்படி யோசிக்காதீங்க, படித்து முன்னேறுங்க. அந்த கருமெல்லாம் சொல்ல. ஒடுக்கப்பட்ட மக்களை வெட்டுறானுங்க, கொல்றானுங்க. யார் கொல்றா, யார் வெட்டுறா, அவன் யார், எந்த ஆதிக்க சாதி மனநிலை அவன் இருக்கிறான், அதோட அடிப்படை என்ன, அதெல்லாம் பேசணும். கஞ்சா ட்ரக்ஸா? சாதி வெறினா கஞ்சா ட்ரக்ஸை போட்டு அவங்க அம்மா அப்பா வெட்டுறானா? பார்க்குறதுக்கு நீ ஒடுக்கப்பட்ட மாதிரி இருக்கிற சாவு அப்படின்னு வெட்டுறானா கஞ்சா ட்ரக்ஸில்? இல்லை, வெறி மனநிலை. அதை சொல்லணும், தெளிவாக சொல்லணும். இதை விட்டுட்டு நடந்த சம்பவம் ஒன்று, அது காரணத்தை தூக்கி எங்கேயோ போடுறீங்க சம்மந்தம் இல்லாமல். அப்புறம் எப்படி சரி பண்ணுவீங்க? பேசுறது சரிதான், இதை மேடை போட்டு ஒரு போராட்டமாக பேசுறது நான் வரவேற்கிறேன், பெரிய விஷயம். நீங்கள் பண்ணதில் இது முக்கியமான விஷயம், அதை நான் வரவேற்கிறேன். காரணம் என்ன? கஞ்சா ட்ரக்ஸு. ஏன்னா அப்போ தான் வந்து அரசாங்கத்து மேலே பழி போட முடியும். ஏங்க வீட்டில் சொல்லி வளர்க்குறாங்க, குடும்பத்தை சொல்லி வளர்க்குறாங்க. இந்த ஆள்கிட்ட கேளுங்க, இந்த ஆள் அவன் வீட்டில் சொல்லியிருப்பானா சாதி பார்க்கக்கூடாதுன்னு? இவன் குடும்பத்தை சொல்லியிருப்பானா? உன் கட்சியில் இந்த மேடையில் சொல்கிறான் ஆள், இங்கே இருக்கிற எவனும் சாதி பார்க்க மாட்டான், சாதி பார்த்து கல்யாணம் பண்ண மாட்டான், சாதி பார்த்து பழக மாட்டான், சாதியை ஒழிக்கணும். எந்த சாதிக்காரன் இப்படி செய்கிறான்? அவங்க மனநிலை என்ன? அதுக்கு பின்னாடி யார் இருக்கா? அதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குது? அதுக்கு பின்னாடி மதம் இருக்குதா, சனாதனம் இருக்குதா? அதை பற்றிலாம் பேசணும். இவ்வளோ பெரிய கிளாஸ் கருமை எதுக்கு எடுக்க வேண்டியதுன்னா, பரவாயில்ல போராட்டம் வரைக்கும் வந்துட்டீங்க, அந்த கருமத்தை ஒழுங்காக பேசலாம்ல. கஞ்சா ட்ரக்ஸ் பேசுறது பெரிய விஷயம், பாராட்டுறேன். இந்த விஷயத்தில் தப்பாக பேச விரும்பலை, ஆனால் இன்னும் சரியாக பேசணும். கடமைக்குன்னு ஒரு போராட்டம் பண்ணக்கூடாது. அதாவது அந்த அரசியல் கட்சிகளை இந்த அரசை திட்டணுன்றதுக்காக ஒரு போராட்டம் பண்ணக்கூடாது. மக்கள்கிட்ட சமூக மாற்றம் உண்டாகணும்னு போராட்டம் பண்ணணும். இந்த போராட்டத்தை கையில் எடுத்துட்டீங்க, சரியாக கருமத்தை பண்ணி தொலைங்க. ட்ரக்ஸ்லாம் கிடையாது, சாதி வெறி. சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள். நாங்குநேரில் சாதி வெறி பிடிச்சி போய் இருக்கிறாங்க, சாதி வெறியில் இப்படி பண்ணுறாங்க, சாதியை விட்டு ஒழிங்க,
சாதி மணல, அழுக்கு மணல, அசிங்கமான மணல, அது சமூகத்தை வளர்க்காது, அது உங்களை வளர்க்காது, அது இந்த மாதிரி கேவலத்தை தான் பண்ண வைக்கும். சாதியை தூக்கி போட்டு ஏறிங்க, அதுக்கு பின்னாடி இருக்க சாங்கியம், சடங்கு, சம்பிரதாயம், கருமம், கன்றாடி எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒழிங்க. அப்படி பேசுங்க தலைவா. பரவாயில்ல. ஆக மொத்தத்தில் ஒரு போராட்டம் பண்ணி இதை அட்ரஸ் பண்ணுறது நல்ல விஷயம்தான். அடுத்து அண்ணன் திருமாவளவன் முதலமைச்சரை பார்த்தவொடனே டக்குன்னு பயப்படுறாரு அண்ணன். எப்படி பார்த்த எங்க அண்ணன் திருமாவளவன் 2000 முதலமைச்சரை பார்த்தோன்னே தலைவர் திருமா பயப்படுறாராம். உங்கள் தலைவர் விஜய் என்னை பார்த்தோன்னே பயந்துருவார் தெரியுமா? அதுவும் முக்கியமாக இவெல்லாம் என்னை பார்த்தா ஒன்றுக்கு போயிடும். அங்கேயே பார்த்தேன் நேரில் போய் நின்னா தரத்தாத்த ஒன்றுக்கு போயிடும். ஆகியிருந்தோம் அங்கே நாற்று அடிக்கும். இவன் என்னை பார்த்தாலே பயந்து செத்துருவான். சொன்னால் கரெக்டாக இருக்குமா? நான் சொல்லுவா அப்படி சொல்லக்கூடாது இல்லை. யாரை பார்த்து யாரும் பயப்படல. தலைவர் திருமாவுக்கு பயமா? அண்ணன் திருமாவுக்கு பயமா? அண்ணன் திருமா நேரில் வந்தா என்னை பார்த்து போவேன்னு சொன்னல, அவரை பார்த்து போயிடுவ. நீ வந்து கட்சி விட்டு கட்சி தாவன நன்றி கட்ட நாய் தலைவர் திருமாவை பற்றி பேசுது அப்படின்னு வெளியே சொல்லலை. நானே சொல்கிறேன்ட. யாரடா பேசுறது? தலைவா ஒரு அளவு தான் எல்லாம். கருத்து பேசுனா கருத்து பேசணும். அந்த விஷயத்த பேசலை, விமர்சனம் வைக்கிறீங்களா வைக்கலாம். இந்த பயங்கியெல்லாம் பேசக்கூடாது. புரியுதா? ஒன்றுக்கு போயிடுவே. நீ கோவம் வருது. நாங்குநேரில் வெட்டப்பட்டது யார்? தலித் சகோதரர்கள். மதுராங்கத்தில் வெட்டப்பட்டது யார்? தலித் சகோதரர்கள். எங்க உங்களுடைய பேச்சு? கரெக்ட். வெட்டப்பட்டது ஒடுக்கப்பட்ட மக்கள். வெட்டினது யார்? வெட்டப்பட்டது ஓகே, வெட்டினது யார் சொல்லுங்க. யார் வெட்டினா? என்ன மனநிலை வெட்டினா அதை சொல்லு. வெட்டப்பட்டது மட்டும் சொல்ல. என்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு? என்ன லாரி மோதிடுச்சா? இல்லை ட்ரெயினுக்குன்னு மோதிடுச்சா? வெட்டினது யாரு அதை சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்கல்ல. அதை சொல்ல தைரியம் இல்லைல்ல. இப்போ சாதி வன்கொடுமைக்கு எதிராக நீங்கள் ஒரு போராட்டத்தை பண்ணுறீங்க. அப்போ அதில் யார் வெட்டினான்னு சொல்லணும்ல. பேரை சொல்லு, ஊரை சொல்லு. எல்லா கேள்வி கேட்குறல. அப்போ இவன் சாதி கொடுமைக்கு எதிராலாம் போராட்டம் பண்ணல. இவன் வந்து சமூக நீதி வரணும், சாதி ஒழியணும், அதுக்காகலாம் போராட்டம் பண்ணல. சும்மா ஒரு மேடை வேணும் கண்ணா பின்னான்னு பேசுறதுக்கு. இவன் என்ன அது கிடையாது. வெட்டப்பட்டது தலித் சகோதரர்கள். ஓகே, வலிக்குதா? யார் வெட்டினா சொல்லு. அதை சொல்லு, மேடையில் சொல்லு. அதை சொல்லி திருத்து மக்களை. அந்த சமூக மக்களுக்கு எடுத்து சொல்லி திருத்து. உங்கள் சமூகத்தை வந்து இப்படி பேசுகிறானுங்க, இப்படி பண்ணுறானுங்க, கொள்றானுங்க, நீங்கள் பண்ணாதீங்க, படிங்க, எல்லாம் ஒன்றா இருங்க, ஒத்துமையாக இருங்க. நம்மளாம் அண்ணன் தம்பி ஒன்றா இருக்கணும். பெரிய பெரிய பிரச்சனைலாம் இருக்குது, உலக போர் நடக்குது, இந்த சிலிண்டர் கிடைக்கல, பெட்ரோல் கிடைக்காம போகுது, நாடு பெரிய பிரச்சனை அலைய போகுது, என்னென்னோ பண்ணுறானுங்க. எங்கள் சங்கி கூட்டம் வந்து நம்மளை கழுத்தை நெரிக்குது. இன்றைக்கி நம்ம இப்படி அடிச்சிக்கூடாது, நம்ம ஒன்றா இருக்கணும், சாதியெல்லாம் தூக்கி போட்டு ஒன்றா இருக்குன்னு சொல்லு. வெட்டினவங்கிட்ட போய் சொல்லு, அவன் குடும்பத்துக்கிட்ட சொல்லு, அந்த ஊரில் போய் சொல்லு. யார் வெட்டினா அதை சொல்லு மேடையில். சொல்ல மாட்டீங்களா? இதுதான் மாற்று அரசியல். இதுதான் நீங்கள் மாற்ற போகிறதா? ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லையே. அந்த போராட்டமே பயனற்றதாக போகுது. தெளிவே இல்லையே. ஏதோ மேடை போட்டு மற்ற கட்சி திட்டுற மாதிரிலாம் இருக்குது. திட்டுறது கூட தலைவர் வரல. அதான் கொடுமையே. இந்த மாதிரியான ஒரு போராட்டம், சாதிய வன்கொடுமைக்கு எதிரான போராட்டத்தில் ஒரு தலைவர் கலந்துங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும். மக்கள் எத்தனை பேர் மாறுவாங்க. அதுவும் முக்கியம். கரெக்ட், அதுவும் முக்கியம். நாய்க்கு உடம்பு சரியில்லை எங்கள் வீட்டில் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோம். அப்புறம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க பக்கத்து அக்கா, அவங்கள வேறு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோம். அதான் எனக்கு முக்கியம். இவங்களுக்கெல்லாம் வேறு முக்கியம். செருப்பு வந்துருச்சு. எந்த மாவட்டத்திலையும் செருப்பு தூக்கி போட்டதா வரலாறே கிடையாது. ஏன்னா சுற்றில் இருக்கக்கூடிய மக்கள் எங்கள் தலைவரோட அன்பு இல்லை, நம்பிக்கை வச்சிருக்காங்க. அப்போ கரூரில் மட்டும் எப்படி செருப்பு வந்துச்சு? தலைவா, அந்த செருப்பு எடுத்து இவனை செருப்பாலே அடின்னு வெளில சொல்கிறானு தலைவா. அப்படிலாம் செய்யாது. அப்படி பேசுறது தப்பு. செருப்பால் அடி, காரி துப்பு, இழுத்து போட்டு அசிங்கமாக திட்டு பேசாதீங்க. அப்படி பேசவே கூடாது. மரியாதையாக நாகரிகமாக பேசுங்க. இது வந்து நான் ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன். செருப்பு எப்படி வந்துச்சா? அதாவது கரூரில் மட்டும் எப்படி செருப்பு வந்துச்சு தலைவா? உன்னை காட்டி கொடுக்குறதுனே இருக்கிறான் தலைவா. கரூரில் மட்டும் எப்படி செருப்பு வந்துச்சுன்னா, கரூரில் மட்டும்தான் 41 பேர் இறந்தாங்க. மூச்சு திணறி போச்சு. கூப்பிட உங்கள் தலைவன் காதில் கூட வாங்கலை. அவன் என்ன கரும்பு தத்து அடிக்கிறான்னு செருப்பு எடுத்து அடிச்சுக்கிறான். அப்பயாவது திரும்பியான்னு வீடியோ போட்டாங்க, நியூஸ் சேனலில் போட்டாங்க, தெளிவாக போட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி வந்துச்சான்? மக்கள் மறந்துடுவாங்கல்ல. மக்கள் மறந்துட்டாங்க. வீடியோலாம் கிடையாது. இவர் வந்து 1940 இருக்கிறாங்க, பேப்பரில் படிக்கிறாங்க. வீடியோ வந்துச்சு கூட தெரியாமல் அங்கே மட்டும் எப்படி செருப்பு வந்துச்சு? முன்னா அங்கே தான் 41 பேர் இறந்தாங்க. மூச்சு திணறி குழந்தைல அடிபட்டு கிடந்தது. தலைவன் பார்த்தா சரி பண்ணுவான்னு தலைவனை கூப்பிட்றதுக்காக கத்தி பார்த்தான், கதறி பார்த்தாங்க. காதில் உள்ள செருப்பு எடுத்து வீசி திரும்ப வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணான்.
இதை எது கூட கோக்குறானுங்க இன்னும் வீடியோ வரலன்னா என்ன ஆகுறது? அங்கே மட்டும் எப்படி செருப்பு வச்சான்? செருப்பு எடுத்து அடிச்சது யாருன்னா அங்கே இருக்கிறவன் பாவம் கண் எதில் மயக்கம் போட்டு வைக்கிறான், காப்பாற்றணும்னு பயத்தில் செருப்பு எடுத்து அடிச்சுக்கிறான். அவன் மேலே ஒரு பூசுறது, அவன் இந்த கட்சிக்காரன் அஜெண்டாக்காக செருப்பு எடுத்து அடிச்சான். இப்போ செருப்பு எடுத்து அடிச்சது தான் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சா? 41 பேர் இறந்தாங்க, அதை பற்றி பேச வக்கு இல்லை. 41 பேர் இறந்தப்போ போய் கூட பார்க்கல. வீட்டுக்கு ஓடின நாய்ங்க சில பேர் எவனே தெரில எனக்கு தெரில யாருன்னு. ஏன்னா இவரெலாம் கரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டார். எங்கள் ஹாஸ்பிட்டலே இருந்தார், வாட்ச்மேன் கூட பரவாயில்ல, வீட்டுக்கு ஒரு நிமிஷம் போயிட்டு இவன் அங்கேயே கிடந்தான். ஆள் குழந்தெல்லாம் அப்படியே கிடந்தப்போ கதறி நான் மண்ணில் ஊந்து பிறந்தான், அப்படியே நாக்கில் நக்குனான் தரைய அழுதுகினேன். தெரியாது இவன் அங்கே தானே இருந்தான். கருமம் அங்கே மட்டும் எப்படி செருப்பால் அடிச்சாங்களா? அறிவில்லை, பேசுகிறான் பாரு பேச்சு. தலைவா இதெல்லாம் அவனுக்கு ஒன்றும் கிடையாது தலைவா, அவன் பப்ளிசிட்டிக்காக பேசிட்டு போகிறான். உனக்கும் உன் கட்சிக்கு அதனால பிரச்சனை. மக்கள் மத்தியில் கடுமையான கெட்ட பேர் அசிங்கமாக இருக்குது. தேவையில்லாமல் ஏதாவது உனக்கு யாராவது ஓட்டாவது போட்டிருப்பாங்க. ரஜினி ரசிகர்லாம் பாய்ச்சின்னு இருக்கிறான். இனிமேல் அவனை ஓட்டு போடுவான், யோசிச்சு பாரு. சும்மா அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க. அரசியலுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? அவர்கிட்டலாம் பகைச்சி வச்சுக்கிறான். அவர் ரசிகர்லாம் இப்போ கடுப்பில் இருக்கிறானுங்க, வெறியில் இருக்கிறாங்க மனுஷன். அது வயசானவங்க எல்லாம் ஓட்டு போடுறாங்க. உங்கள் ரசிகர் மாதிரி எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு எல்லாத்தையும் ஓட்டு இருக்குது. போச்சு, அந்த குடும்ப ஓட்டே போச்சு. இதெல்லாமா பேசுறது ஒரு போராட்டத்தில். நான் வரேன் அடுத்த பாயிண்ட் வரேன். திருப்பி மக்களுக்கு ஸ்டாம்பேட் ஆகிறதுக்கான ப்ராப்ளம் இருக்கும். அதனால தான் நம்ம தலைவர் ஒவ்வொரு இடத்துக்கு வரத்துக்கு யோசிச்சுட்டே இருக்கிறாரு. அவர் வெளியே வரதுக்காக யோசிக்கல தம்பி, மக்களுடைய பாதுகாப்புக்காக தான் அமைதியாக உட்காந்துட்டு இருக்காரு. அவர் நடக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா 1 லட்சம் பேர் வருவாங்க. பா தலைவா, நடக்க ஆரம்பித்தா 1 லட்சம் பேர் வருவாங்களா? தலைவர் தப்பாக எடுத்துக்காத. நீ நடக்க ஆரம்பித்தா 1 லட்சம் பேர் வருவாங்க. த்ரிஷா கூட உங்கள் தலைவர் கல்யாணத்துக்கு போனார், அப்போன்னு ஒரு முட்டி போட்டே போனாரா? நடந்து போலியா? இல்லை இப்படி இதாலே நவுந்துன்னு போனாரா? இல்லை நடக்க ஆரம்பித்தா 1 லட்சம் பேர்னா அந்த கல்யாணத்துக்கு 1 லட்சம் பேர் வந்துருக்குங்கள. அப்போ அவர் நடக்கலை, ரப்பரின்னு புது மாப்பிள்ளைக்குன்னு முட்டி போட்டுன்னு போனாரா? அப்பு கமல் மாரி. நடக்க ஆரம்பித்தா 1 லட்சம் பேராமே. ஐயா நல்லக்கண்ண ஐயா இறப்புக்கு எப்படின்னா பறந்து வந்தார் ரெக்கை கட்டி. அங்கே 1 லட்சம் பேர் கூப்பிட்டாங்களா? இந்த பக்கத்து மாநிலத்தில் ஒரு கல்யாணத்துக்கு போனார், அப்போனா 1 லட்சம் பேர்னா அப்போல்லாம் நடக்கலையா? நான் விரல தலைகை நடந்தாரா? கால் மேலே கவுட்டி கீஷன் நடந்தாரா? எப்படி நடந்தா 1 லட்சம் பேரா? என்ன இஷ்டத்துக்கு பேசுறீங்க அநியாயத்துக்குன்னு. தலைவர் சத்தியமாக நான் இந்த மாதிரி விமர்சனத்தெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு இருந்தேன். நடந்தா 1 லட்சம் பேர், படுத்தா 10 லட்சம் பேர், உட்காந்தா 5 கோடி பேர். என்னென்னமோ ஒருத்தன் சொல்கிறான். அந்த மாதிரி தான் 500 கோடி பேர் உன்னோட ரசிகர்கள் இருக்கிறாங்களாம். இந்தியாவிலே 150 கோடி தான் ஜனத்தொகையை. அதில் பாதி பேருக்கு மேலே இந்திக்காரனுங்க, உன்னை யாருன்னு கூட தெரியாது. 500 கோடி ரசிகர்கள் உனக்காக காத்துனுக்கிறாங்க. இப்போ உலகம் ஃபுல்லாவா? நான் எல்லோரும் வந்தால் ஓட்டு போடு, என்னென்னமோ பேசுகிறானுங்க. நீ நடந்தால் 1 லட்சம் பேரா? இல்லை நான் கேட்குறேன், உண்மையாக த்ரிஷா கூட கல்யாணத்துக்கு போகிறப்ப எப்படி போனார்? இந்த பிச்சைக்காரன்லாம் ஒரு வண்டியில் உட்காந்து இப்படி தள்ளின்னு போவாங்களே, அந்த மாதிரி தள்ளின்னு போனாரா? அதனால தான் யாருமே வரலையா? இல்லை அப்பயும் நடந்தானே போனார். 1 லட்சம் பேர் வந்திருக்கணும். இல்லை இது நல்லதுகளை இப்படி அரசியல் பண்ணக்கூடாது. இந்த தற்பெருமை பாராட்டு, உங்களை பாராட்டி என் தலைவர் அப்படி இப்படின்னா காரி மூஞ்சி நிற்பாங்க. தலைவா புரிஞ்சுக்க தலைவா, என்ன தலைவா இது நல்லாவே இல்லை. நான் உண்மையாக சொல்கிறேன், வேறு லெவலில் யோசிச்சு அந்த மாதிரி போனோம் ஒரு அரசியல் கட்சினா. என் தலைவன் நடந்தா 1 லட்சம் பேர், நிமிந்தா 10 லட்சம் பேர். ஒன்றும் எத்தனை காலத்துக்கு தெரியல. எல்லாம் படிச்சுட்டாங்க தலைவா, எல்லாரும் படித்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. இனிமேல் ஏமாத்தலாம் முடியாது. அதெல்லாம் அந்த காலம். இன்னைக்கு கூட அண்ணன் தூத்துக்குடி போன மதுராந்தகம் போகணும்னு துடிக்கிறார். இந்த ரேப்பை கேள்விப்பட்டோன்னே அந்த சின்ன வீட்டுக்குள்ள போகும்போது 20,000 பேர் சுற்றி வந்தா யார் பதில் சொல்லுவா? திருப்பியும் துடிக்கிறியா தலைவா? ரேப்பை கேள்விப்பட்டோடனே என்ன தலைவா, 41 பேர் இறந்தப்ப துடிக்கல, இப்போ துடிச்சிருக்க. பரவாயில்ல, கரெக்டு தான். துடிப்பு வரணும் தான் உங்கள் போராட்டம். அதுக்கு தான் நான் அதை அசிங்கப்படுத்த விரும்பல. துடிப்பு வந்தால் வீட்டிலே தான் இருக்கும், நாங்களாம் போகக்கூடாது. ஏன்னா இந்த ஸ்பீச்சில் அவர் பேசுகிறப்பே நிர்பயா கேஸை பற்றி பேசியிருப்பார். நிர்பயான்றது அந்த பொண்ணோட உண்மையான பேர் கிடையாது. ஒரு விக்டிம் பேரை கூட சொல்லக்கூடாது, அவங்க யாருன்னு சொல்லக்கூடாது, எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நாளை பின்னா அது அவங்களுக்கு பாதிப்பாக இருக்கும். இந்த சமூகத்தில் அவங்களாம் நடமாட முடியாது, அவங்க வாழ முடியாது. அதனால் பேரை மறைப்பாங்க, அட்ரஸை மறைப்பாங்க, யாருன்னே தெரியாது, ரகசியமாக வச்சுப்பாங்க. கேள்விப்பட்டோன்னு வீட்டுக்கு போறியா தலைவா? துடிக்கிறியா? வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் காய்ச்சிருக்குதா, அந்த வீடு, இந்த வீட்டில் தான் அந்த குழந்தை இருக்குது, அந்த பொண்ணு இருக்குது, எல்லாரும் பார்த்துங்க, தெரிஞ்சுங்க. என்ன தலைவா இது அசிங்கமான பேச்சு? உனக்கு தெரிஞ்சுதான் பேசுகிறானா இல்லை தெரியாமல் பேசுகிறானா? இப்படி துடிச்சு நீ வீட்டுக்கு போய்விட தப்பு இல்லையா தலைவா? பேர் கூட தெரியக்கூடாது, யாருன்னு தெரியக்கூடாது. அந்த கேஸுக்கு அந்த பெண்ணுக்கு நீதி தான் கிடைக்கணும். மற்றபடி அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க நேரெல்லாம் பார்த்து நீ ஆறுதல் கூறணும்னு அவசியமே கிடையாது. அது தப்பு. நீதி கிடைச்சி அந்த நாயை தூக்கில் போட்டாங்களா? அந்த நாயை ஜெயிலில் போட்டாங்களா? அந்த நாய்க்கு கடுமையான தண்டனை கிடைச்சிதா?
இனிமேல் யாரும் அப்படி பண்ணாமல் பார்த்துக்கிறாங்களா? சட்டம் அவங்க சரியாக இருக்கா? இந்த அரசை விமர்சிக்கிறீங்க, கரெக்டு, விமர்சிக்கணும். எல்லாருக்கும் பாதுகாப்பு வேணும். இந்த போராட்டம் சரிதான், பண்ணுங்க. ஆனால் அதுக்குன்னு வீட்டுக்கு போயா தலைவா? அதுக்கு துடிப்பியா? தப்பு தலைவா. அங்கே வீட்டுக்கெலாம் போகக்கூடாது, அதை பற்றி பேசக்கூடாது, அவங்க பேரை சொல்லக்கூடாது, அவங்க யார் எந்த ஊர்னு காட்டி கொடுக்கக்கூடாது, அது ரகசியமாக வச்சுக்கணும். சட்டம், நாகரிகம், அறிவு. இவன் தான் அறிவு இல்லாமல் பேசுகிறான், நீ வீட்டுக்கிட்டு போயிட போகிற. நீ துடிச்சு எங்கே நம்ம வீட்டுக்கு போகணும்? யார் வீட்டுக்கு தான் போனோம்? 41 பேர் இறந்தாங்கல்ல, அப்போ துடிச்சு நீ வீட்டுக்கு போயிடணும். இல்லை வீட்டுக்கு போனால் கூட்டம் வந்துடும். எங்கே தலைவா? நடிகை த்ரிஷா கூட கல்யாணத்துக்கு போனீங்க, அப்போ கூட்டம் வந்துச்சா? ஐயா நல்ல கண்ணு இறப்புக்கு வந்திருந்தீங்க, அப்போ கூட்டம் வந்துருச்சா? கூட்டம்லாம் வரா தலைவா, சும்மா போய் சொல்லாதீங்க. 41 பேர் இறந்தப்போ துடிச்சு நீ வீட்டுக்கு போயிடணும். அங்கே துடிக்கலையா? இங்கே யாருக்கும் தெரியக்கூடாது, பேரே தெரியக்கூடாதுன்னு வச்சுக்கிற வழக்குக்கு வீட்டுக்கு போய் 20,000 பேர், அதில் சொல்லும் ஆள் 20,000 பேர் வந்துடும். 20,000 பேர்கிட்ட காட்டி கொடுக்க போறீங்க. என்ன தலைவா, என்ன பேச்சு இதெல்லாம் ஒரு அரசியல் அறிவு இருக்கிற. இதெல்லாம் ஒரு போட்டிக்கு வா, என் கூட நேரடி விவாதத்துக்கு வா. சாதாரண அறிவு, அரசியல் அறிவு இல்லை, சாதாரண அறிவு கூட இல்லாதவன் இவனை வச்சு நீ கட்சி நடத்தி, இதெல்லாம் நான் வெளில சொல்லுங்கிறாங்க. நான் என் தலைவனுக்கு எடுத்து சொல்கிறேன். நான் வந்து ஒரு தூதுவளையால் அரைச்சி. அது ஒரு பிரபலமான ஒரு தலைவராக ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியலுக்கு வந்து சிஸ்டத்தை மாற்றணும், எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாமல் பார்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆனார்? அவரு கடைசியில் ரெட் ஜெயின் பிக்சர்லேயே நடிக்க போயிட்டார். என்ன தலைவர் இதெல்லாம்? இனிமேல் ஏதாவது ரஜினி ரசிகன் அவன் குடும்பம் ஓட்டு போடுவாங்களே, வீட்டு பக்கம் போகணுமே. அதுவும் நீ போ, ரஜினி ரசிகர் வீட்டு பக்கம் போ. என்ன மிரட்டலுக்கு பயப்படுறாரா ரஜினி? ஒருத்தர் ஒரு நடிகர் அக்கல்ல கை விட்டு நோண்டிந்தார். அம்மா தாயே பயந்துட்டம்மா, என்னை மஞ்சிருமான்னு யாரோ ஒருத்தர், ஞாபகத்தை தலைவா யாருன்னு, யாரோ ஒருத்தர். அந்த மாதிரி ஆளெல்லாம் வச்சுன்னு நீங்கள் பேச்சை பார்த்தது இல்லையா? மேடையில் அடிச்சுன்னு இருக்கணும் என் தலைவன். மேடையிலே ஜெயலலிதாம்மா மேடையில் இருக்கும்போதே அடித்து பேசினான். நடிகர் அஜித் மேடையில் பேசுகிறப்ப ஏஞ்சி நின்று கை தட்டினான் தலைவன். பேசுறது கூட பரவாயில்ல, பேசுறதுக்கு ஆதரவு தெரிகிறவன் ஏஞ்சி நின்று கை தட்டினான் மனுஷன். என்னையா இது? ஒரிஜினல் வீரன் அந்த ஆள், வீரன் உண்மையா. நடிகர் கமலஹாசனும் சரி, ரஜினிகாந்தும் சரி, முரண்பாடுகளாம், கருத்து முரண்பாடுகளாம். அவர் கட்சி ஆரம்பிக்கிறப்ப அவரு விமர்சனம் வச்சாங்கன்னா, இவர் சொல்கிற மாதிரில ஆள் பயப்படுறா இல்லை, வீரன். சில எச்ச மாரி, சில பைனாங்குழி மாரி, சில ஒன்றுக்கு போகிற மாரி அக்கல்ல கை விட்டவர் அவரு கிடையாது. பேசக்கூடாது தலைவா, நீ என் தலைவனாக இருக்கலாம், ஆனால் உனக்கே தலைவன் என் தலைவன். பேசக்கூடாது, தப்பு. அவருக்கு அரசியலுக்கு சம்மந்தம் இல்லை. அவர் படம் நடிச்சுன்னுக்கிறாரு, அவர் வேலையை அவர் பார்க்குறாரு. அவர் ரசிகரை வந்து சுரண்டக்கூடாது தலைவா. இன்னும் இருக்கிறாங்க ஓட்டு போடுவாங்க. பேசக்கூடாது. யாரை பேசலாம்? ஒரு கொஞ்சம் கூட மனசாட்சி வேணாமா? ஒரு தைரியமான வீரன் மற்றவனை பார்த்து நீ வீரனான்னு கேட்கலாம். தைரியமே இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே பூந்துங்கன்னு அக்குள்ள கை விட்டுன்னு அப்படி ஒருத்தன் வாழறவன் இன்னொருத்தரை பார்த்து வீரனான்னு கேட்கலாமா? யாரையோ சொல்கிறேன், என்னப்பா இப்படி பேசுகிறேன்னா, நான் பேசலை, என்னை ஒருத்தன் பேச வச்சான். அவன் யாருன்னா உனக்கு வேண்டியவன். அவனை கட்சியில் வச்சுருந்தனா இன்னும் எத்தனையோ பேர் பேசுவாங்க. நல்லதுகளை தலைவா, உன் மேலே மரியாதை இருக்க காலியாகினுக்குது. எல்லா தரப்புலையும் மரியாதையை காலி பண்ணுகிறாங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. உண்மையாக சொல்கிறேன், நடிகர் ரஜினிக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை. அவரை பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் மிரட்டலுக்கு பயப்படுறவரா? உள்ளுக்குள்ள இருக்கிற ரஜினி ரசிகன் வெளியே வரான். அடக்கு. என் மக்களை கொன்ன, வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். என் மக்களை கொன்ன. மக்களை கொன்னியா? யாரு கொன்னா? சொல்ற, சொல்லுங்க ஐயா, பேர் சொல்லுங்க. உங்க மக்களை யாரு கொன்னா? வீட்டை விட்டு வெளில வந்துட்டான். ஆமாம், நீ வீட்டை விட்டு வெளில வந்து டெல்லிக்கு போனேன். அந்த நேரத்தில் 41 பேர் இறந்தப்ப டெல்லிக்கு போனவன் பேஸ்கெட் பால் விளையாட போன வாய் உள்ள மனிதன். பேஸ்கெட் பால் விளையாட போனவர் 41 பேர் இறந்தப்ப பேஸ்கெட் பால் விளையாட போனவர். இவங்க மக்களை கொண்டுட்டாங்களா? யார் கொண்டா? சொல், பேரை சொல்லு தைரியமா. சரி, உன் மக்களை யாரோ தானே கொண்டாங்க. நீங்கள் இது உங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைல்ல. நீங்கள் தான் நல்லவன்ல, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம்ல, போய் பார்க்கலாம்ல. இறந்தப்ப வீட்டுக்கு போயிடலாம்ல, போய் பார்க்கலாம்ல. உங்கள் தலைவர் வந்தால் தான் கூட்டம் வந்துடும். நீ போக வேண்டியதாட. நீ தான் நல்லவன்ல, நேர்மையானவன்ல. உனக்கு தான் 2 இருக்குதுல்ல கண்ணு. போக வேண்டியது தானே. அது இருந்தால் போக வேண்டியது தானே. போகிறதுக்கு வக்கில் துப்பு இல்லை. இப்போ வந்து 41 பேர் இறந்த பிறகு கொண்டுட்டாங்கன்னா பழைய தூக்கி போடு. எஃப்ஐஆர் யார் மேலே போட்டுக்கிறாங்க? உங்கள் கட்சிக்கார மேலே தான் போட்டுக்கிறாங்க. உங்கள் தலைவர் தான் சிபிஐ விசாரணை கூட்டுக்கிறாங்க. இப்போ தான் அடுத்தடுத்த ஆளை கூப்பிட்றாங்க. உன்னை ஏன் கூப்பிடல? ஏன்னா அப்பயே போய் டெல்லியில் போய் பேஸ்கெட் பால் விளையாட்டு வந்த. அதனால நீ வந்து இப்படி பேசுகிற. ரொம்ப ரொம்ப ஓவராக பேசுகிற தலைவா உங்கள் தலைவர், உங்கள் கட்சிக்காரர்.
அவர் தலைவரா நீ தலைவரான்னு தெரியல எனக்கு. அப்படிதான் இருக்குது. நீங்கள் தான் தலைவர். இப்படிலாம் பேசக்கூடாது, நாகரிகமாக பேச நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் நீங்கள் தலைவரா அவர் தலைவரா ஒரே சந்தேகம். மகளிர் தினத்தன்னைக்கு 12 ப்ராமிஸ் கொடுத்து என்னுடைய பெண்களுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னவர் எங்க தலைவர். கத்தரான் தலைவா மனுஷன் என்னென்னமோ. காவல்துறை எனக்கு வேண்டுகோள் கொடுக்குறேன், நான் பேசுறதை நிப்பாட்டாதீங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லிடுங்க, நான் ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். டிவிக்கே தொண்டாட்ட நான் ஒரு இது வச்சுக்கிறேன், நான் பேசுகிறேன்னு கோச்சிக்காதீங்க, அவர் விஜய் சார்கிட்ட சொல்லிவிடுங்க, ஒரு 10 நிமிஷம் பேசிக்கிறேன்னு. அப்படி சொன்னால் இன்னும் பெரிய உன்னை யாருன்னே தெரியாதா விஜய்க்கு? பெரிய மாரி உன்னை போய் விஜய் கூட கம்பேர் பண்ணுறேன், முன்னு பேசுகிறான்னு சொல்லுவீங்களா? அதைத்தான் இவங்கிட்ட மக்கள் சொல்கிறாங்க. இவர் பெரிய நக்கி மட்டை. இவர் வந்து ஸ்டாலின், இவர் பேசுறது வந்து ஸ்டாலின் சார்கிட்ட சொல்லணுமா? கடுப்பா இல்லை இதில் கொடுமைன்னா அதுக்கு பின்னாடி ஒருத்தன் சிச்சினுக்கிறாமா? அந்த மூஞ்ச பாருங்க, மூஞ்ச இது. இந்த மழை காலத்தில் நீங்கள் கம்மா பக்கம் போனீங்கன்னா நிறைய பேர் வந்து அசிங்கம் பண்ணியிருப்பாங்க. மழையில் பட்டு அது ஒரு மாதிரி ஒன்று இருக்கும். அப்போ என்ன ஒரு ஃபீல் கிடைக்குதோ அந்த ஃபீல் இவன் மூஞ்ச பார்த்தாலே கிடைக்குது. மழை காலத்தில் கூட அப்படி வராது. மூஞ்ச பாருங்க, சிரிக்கிற என்ன சிரிக்கிற, என்னடா சிரிக்கிற எட்டப்பாடா வெறி வருது, டென்ஷன் ஆகுது எனக்கு, அருவருப்பாகுது. இவனை பார்த்தாலே இரிட்டேட்டிங் ஃபேஸ். இவர் பேசுறது கூட எனக்கு இரிட்டேட்டிங் ஆகலை, இவன் சிரிக்கிறது தான் சிக் கருமை. தலைவர் என்ன செலக்ட் பண்ணியிருக்க டீமில்? இந்த மூஞ்செல்லாம் பார்த்தா நீ ஓட்டு போடுவியா? ஃபர்ஸ்ட்டு சொல்லு, இந்த மூஞ்சி வந்து ஓட்டு போடுங்க எங்கள் தலைவர், நீ போடுவியா? கடுப்பை யாரை நீ வெளில போடான்ற டென்ஷன் ஆகி, ஐயோ நம்ம கட்சிக்கார அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுவேன் இவன் அழமா கட்சியில் சேர்த்து வச்சுக்கிறது. முதல்ல அவனை தோர்த்து சும்மா பெரிய விஷயம்னு சிரிக்கிறான். இவ்வளோ பேச்சில் வராத கோபம் மூஞ்ச பார்த்துன்னு வந்துருச்சு எனக்கு. காவல்துறை கிட்ட ஒத்துழைப்பு கொடுத்துருவோம், இல்லைன்னா பாவம் மாவட்டத்தில் மேலே எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. கவலைப்படாதீங்கன்னா 60 நாள் எஃப்ஐஆர் திருப்பி டெலீட் பண்ணிடலாம் நம்ம கவர்மெண்ட் வந்த உடனே. எஃப்ஐஆரை டெலீட் பண்ணுவீங்களா? இவ்வளோ தான் அறிவா? எஃப்ஐஆரை டெலீட் பண்ணுறாங்க கவர்மெண்ட் சொன்னால் எஃப்ஐஆர் டெலீட் பண்ணுவாங்க. ஆட்சியில் ஏன் இருக்கிறோன்னா சொல்ல எஃப்ஐஆர் டெலீட் பண்ணுவாங்கல்ல, அதான் சட்ட ஒழுங்கு. இவங்க தான் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு போராட்டம். இதில் டேய் யாரா நீங்கள்? உங்களுக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்களாம் நீங்கள் எஃப்ஐஆரை டெலீட் பண்ணுறீங்களா? இதைத்தான் நீங்கள் வந்து நாளைக்கு ஆட்சியில் வந்து புழுத்த போகிறது. எஃப்ஐஆர் டெலீட் பண்ண போகிறாங்களே, எஃப்ஐஆர்னா என்ன தெரியுமாடா? டேய் யாரா நீங்களா? என்ன கருமுடா? அது கூட பரவாயில்ல, பின்னாடி ஒருத்தன் கைத்தட்டி சிரிக்கிறான் ஒரு முன்னம், அவன் எஃப்ஐஆரை டெலீட் பண்ணுவான்றான், பின்னாடி அவன் கை தட்டுறான். அவ்வளோதான் அறிவா உங்க எல்லாருக்கும். நான் கூட அந்த பேர் சும்மா வச்சான்னு நினச்சேன். ஆராய்ச்சி பண்ணி தெளிவாக வச்சுக்கிறானுங்க. தற்கூரின்ற பேர் கரெக்டாக இருக்குது. தற்கூரி கூட்டம் என்ன? நானும் சின்ன வயசு தெரியும் தற்கூரினா என்ன, தற்கூரி கூட்டம் என்னன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ தான் தெரியுது. எஃப்ஐஆரை டெலீட் பண்ணுவான்றான், பின்னாடி ஒருத்தன் கை தட்டுறான். உண்மையாக தற்கூரி தான் போல.